Polo by Infos. ஸோ வீடியோ பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரிவ்யூ கொடுத்து. ஸோ இன்றைக்கி எக்னிஸ் பற்றி தான் ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்ட்டு. ஸோ இந்த வண்டி நான் தான் ப்ரீ ஓன் வண்டியாக ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ. ஸோ செகண்ட்ஸில் தான். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது நான் எடுத்த பிறகு ஸோ அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் இந்த வண்டி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அவுட்டர் பாடி அண்ட் இன்டீரியர் ப்ளஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூவாக நமக்கு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஓவரால் ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எக்னிஸ் ஜீட்டா வேரியன்ட் 2017 மாடல். ஸோ வண்டியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐ ரெட் வேரியன்ட், டியூவல் டோன் வேரியன்ட். ஸோ ரெட் ப்ளஸ் பிளாக் அண்ட் டோனில் இருக்கும். ஸோ டாப் ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல வந்துடும். ஸோ வண்டியோட அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டில் வந்துடும். ஸோ இந்த ஜீட்டாக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, மற்றதில் எது வராதுன்னு சொல்லிடுறேன். ஸோ சிக்மா, டெல்டா, ஜீட்டா, உங்களுக்கு ஆல்ஃபா வரும். ஸோ இது வந்து தேர்ட் வேரியன்ட் ஜீட்டாவில் இது பெட்ரோல் வேரியன்ட் 1.2 VVT. இதோட இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 82 bhp அண்ட் 130 Nm ஆஃப் டார்க். ஸோ இது வந்து ஒரு கே சீரியஸ் இன்ஜின். ஸோ இதே இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து அப்போ வந்து ஷிஃப்ட்டில் சரி அண்ட் பலினோவில் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபியூயல் எஃபிஷியண்டான இன்ஜின் ப்ளஸ் இந்த வண்டிக்கு அந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இன்ஜினோட பேர் பார்த்துக்கலாம். பானட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டர்னு சொல்ல முடியல, லைட் வெயிட்டடாக தான் இருக்குது பானட். ஸோ இதுதான் நம்மளோட அந்த கே சீரியஸ் இன்ஜின் VVT. ஸோ 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ப்ளஸ் நமக்கு 82 bhp அண்ட் 130 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஆயில் நம்ம செக் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கூலண்ட் செக் பண்ணுறது இங்கே வந்துடும். ஸோ அது ECM யூனிட் ப்ளஸ் வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ABS யூனிட் இதெல்லாம் வந்துடும். இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த காரு நல்லா காம்பேக்டாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் லே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு வந்து வண்டி அப்படியே இன்ஜின் ஆன் பண்ணிக்காங்க. வண்டி இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இன்ஜின் சவுண்ட் பாருங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த 3 சிலிண்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போது மட்டும் கொஞ்சம் அந்த டகடகன்ற சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக ஸ்மூத் ஆகிடும். ரன்னிங்கில் மட்டும் அப்படியே நமக்கு அந்த பாக்கெட் ராக்கெட்டுன்ற மாதிரி நமக்கு டக்குனு 3 சிலிண்டரோட அந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் என்ன புல் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் இருக்கும். ஸோ வண்டி இப்போ ஆஃப் பண்ணுறேன். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிசைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட ஓவரால் டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் SUV இல்லாமல் SUV இல்லாமல் அதோட கான்செப்டில் ஒரு மைக்ரோ SUV டைப்பில் தான் இந்த வண்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஹேட்ச்சில் உட்காரதா இருக்கட்டும், ஸோ ஒரு செடானில் உட்காரதா இருக்கட்டும், அந்த ஃபீல் இல்லாமல் இது வந்து ஒரு SUV என்ன ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீலோட உட்கார ஸ்டாண்ட்ஸ் மட்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ உட்காந்தோம்னா ஒரு குழியில் உட்கார மாதிரி நமக்கு இருக்காது. SUVயில் உட்காந்தா எப்படி ஒரு கமாண்டிங் பொசிஷனாக உங்களுக்கு எல்லா காரணத்தும் தெரியுமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இருக்குது. ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஒரு ஜீட்டா வேரியன்ட்ன்றனால உங்களுக்கு அந்த DRLs வராது. ப்ளஸ் வந்து LED உங்களுக்கு அந்த ஃபாக் லைட்ஸ் இது எல்லாமே LEDயில் வராது. ஸோ ஆல்ஃபாவில் LEDயில் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜனில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் கிரில்லே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு SUV ஸ்டாண்ட்ஸில் எப்படி அந்த பெருசாக அந்த கிரில் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் கொடுத்து ஒரு சுசுக்கியோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரோம் ஃபினிஷில் இங்கே ஒரு லைனிங்கும் இங்கே ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஹெட்லைட்டில் கீழே ஒரு பெரிய க்ரோம் லைனிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா மோட்டரைஸ் மிரர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர் இதுலேயே உங்களுக்கு எம்பர்டாகி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டச் நீங்கள் உள்ளே பண்ணிங்க அப்படின்னா க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் உங்களுக்கு ஆகும். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் பேனட்டில் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃபினிஷ் மாதிரி ஒரு இதுக்கு லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைனுக்காக இதுவுமே நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த டயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருது இந்த ஃபெண்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கிளைடிங் வந்து இங்கே பம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபெண்டர் வரையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸில் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இதுலேயுமே வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர்ஸில் வந்து இந்த வைசர் ஆட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு விண்டோஸ்க்கு ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா சைடில் உங்களுக்கு நீட்டாக இங்கே ஒரு பேஜிங் மாதிரி ஒன்று கொடுத்து எக்னிஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு கார்பன் ஃபைபரில் வர மாதிரி இங்கே ஒரு கிளாடிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ரன்னிங் பார்டருமே உங்களுக்கு நீட்டாக இந்த பிளாக்ல ஒரு லேஅவுட் வந்தது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் பிளாக் தீமில் வரனால உங்களுக்கு அந்த டூயல் டோன் ஆப்ஷனுக்கு வர மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மீன் பண்ணி அதை அழகாக ஒரு லேஅவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த வந்து ஒரு பிரிசா மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் உங்களுக்கு SUV டைப்பில் அந்த காம்பேக்ட் SUV டைப்பில் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லுக் பார்க்குறக்கு. ஆனால் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எப்போவுமே இந்த வண்டியை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு டல் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அதனாலேயே இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாமல் போயிருக்காங்க சில பேர்.
ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த சைட் ட்ரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிசைன்ஸ் இந்த சி பில்லரில் ஒரு 3 ஸ்ட்ரிப் லைன் வர மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஸோ அந்த அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து நமக்கு ஸ்பாய்லர் வராது. நம்ம கார்பன் ஃபைபரில் இந்த ஸ்பாய்லர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வண்டிக்கு ஒரு லுக் நல்லா கொடுக்குது. ஸோ அதுக்காக டயர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் வருது. ஸோ 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 175/65 R15 டயர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ R15. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது மாருதியில் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ்ஸ்டோன் தான் கொடுக்குறாங்க. ஸோ பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வாங்கினது வந்து மாற்றல 48,000 வரையுமே ஓடி இருக்க வண்டி. ஸோ நல்லாவே டயர் லைஃப் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இக்னிஸ்க்கு 32 liters கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3,200 நீங்கள் அடிக்கும் போது டேங்க் ஃபுல்லாகிடுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜுமே கொடுக்குது. டேங்க்குமே இந்த வந்து நம்ம கம்மினே சொல்ல முடியாது. நல்ல ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இது போதுமானதுன்னே சொல்லலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிமோட் கீ தான் நமக்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. இப்போ ரிமோட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒன் டச் நம்ம பட்டன் அழுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ டபுள் டச் பண்ணோம் அப்படின்னா எல்லா டோருமே அன்லாக் ஆகிற மாதிரி. ஸோ டிரைவருக்கு வந்து 1 click அண்ட் வந்து மற்ற டோர்ஸ்க்கு எல்லாமே டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி. அண்ட் சிங்கிள் கிளிக் மறுபடியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி லாக். கம்மிங் பேக் டு ரியர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுன்னு நான் சொன்னேன் கார்பன் ஃபைபரில். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம் வண்டிக்கு. அண்ட் அகைன் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து இது ஒரு நெக்ஸா ப்ராடக்ட்ன்றனால இங்கே நெக்ஸாவோட அந்த ஒரு பேஜிங்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ப்ளஸ் பின்னாடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்துடும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்னிஸோட சிம்பிள் வந்து அழகாக உங்களுக்கு அந்த பேஜிங் எக்னிஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இங்கே வந்து சுசுகி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார் வந்து இதில் எம்பெட் ஆகிடுது. ஸோ இது வந்து பாடி கலரில் கொடுக்காம எல்லாமே அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வர மாதிரி இங்கே ஒரு கிளாடிங் மாதிரி கொடுத்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்சர் எக்ஸாஸ்ட் இங்கே வந்துடுது. நமக்கு ஒரு டெயில் லைட் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் அப் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுசுகி பேஜிங் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 touch நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி ஓப்பன் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார நமக்கு நீட்டாக ஒரு சின்ன பார்சல் டே கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் நீங்கள் திறந்தாலுமே உங்களுக்கு லைட் இருக்க மாதிரி இங்கே வந்து லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் வர இடம் பார்த்துடலாம். ஸோ ஸ்பேர் வீல் ஜாக்கி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேர் வீல் உங்களுக்கு அதுக்கான கிட் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இந்த வண்டிக்கு ஒரு டீசெண்டான ஸ்பேஸ்ன்னு தான் சொல்லலாம் இது. ஸோ இப்போ வண்டி டிரைவர் சீட் நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே உட்காருறது வெளியே வருது இன்க்ரீஸ் எக்ரேஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டிரைவர் சீட் நம்ம கீ நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு அங்கே சொன்ன மாதிரியே தான். ஜஸ்ட் கீ நம்ம கையில் இருந்தாலே போதும். இந்த பட்டன் அழுத்தினோம்னா ஒன்ஸ் அழுத்தினோம்னா இந்த டோர் ஓப்பன் ஆயிடும். ஸோ டோருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 degree உங்களுக்கு வைடாக நல்லா ஓப்பன் ஆகுது. உள்ளார உட்காரதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழியில் உட்கார்ற மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு எஸ்யூவியில் உட்கார்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. வண்டி பொசிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கப் ஹோல்டிங் சீட்ஸ் மாதிரி இங்கே உங்களுக்கு இருக்குன்றனால உட்காந்தா ஒரு பெருசாக ஒரு லாங்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ் இல்லை. ஒரு கார்னர் பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த சீட்ஸ் வந்து நம்மளை பிடிச்சிக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டியில். அண்ட் வெளியே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஓவன் பண்ணி வெளியே வரோம் அப்படின்னாலுமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ரொம்ப டால் பர்சன்ஸ் கூட இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் உட்காந்து எந்திரிக்கிறதுன்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் பின்னாடி இப்போ பார்ப்போம். ரியர் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 90 degree வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ரியர் டோர் உட்காடுறோம் உள்ளே வந்து ஏறி உட்காடுறோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு எனக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் இல்லவே இல்லை. இந்த கேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அண்டர் தை சப்போர்ட் இல்லை. அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதனால் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டி பொறுத்தவரை 5 பேர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பலினோ மாதிரியான ஸ்பேஸ் இல்லை. ஸோ 4 பேர் டிரைவரோடு சேர்த்து ஃப்ரண்ட்டில் 2 பேர் பின்னாடி 2 பேர் உட்காந்தோம் அப்படின்னா இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு லாங் ஜர்னினாலுமே உட்கார்றது நமக்கு வந்து ஹை ஸ்டாண்ட்ஸில் தான் பின்னாடியுமே நமக்கு வியூ முன்னாடி தெரியறதுனால கிட்டத்தட்ட எஸ்யூவியோட ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டியில் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் வெளியே வருதுன்னு பார்ப்போம். இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது வெளியே வரதுக்குன்னு. டோர்ஸோட தட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியல, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியல, நார்மலாக இருக்குது உங்களுக்கு. இன்டீரியர்ஸில் நம்ம இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதுலேருந்து நம்ம டிரைவிங்கும் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். இதோட கீ பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புஷ் பட்டன் ஷார்ட் வெஹிக்கிள். ஸோ எப்பவுமே புஷ் பட்டன்றப்ப நீங்கள் கிளச் அண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணி
நீங்கள் வந்து இங்கே தான் உங்களுக்கு இதுக்கான புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் இக்னிஸ் ஜீட்டா வேரியன்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு இந்த ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ இந்த ஆடியோ சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து டியூட்டர்ஸ் 2 டியூட்டர் வந்துடும். ஸ்பீக்கர்ஸ் 4 டோர்லையுமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ மொத்தம் 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். எஃபெக்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ அண்ட் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜீட்டாவில் உங்களுக்கு நார்மல் தான் வரும், நார்மல் ஏசி வென்ஸ் தான் வரும். ஸோ ஆல்ஃபா போகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் செட்டு இங்கே அப்படியே வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ஃபா போகிறப்ப என்னன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். ஸோ பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வராது. ஸோ இதில் நமக்கு ஜீட்டான்றனால தான் இந்த வேரியண்ட்லாம் வருது. சிக்மாவில் உங்களுக்கு இது எதுவுமே வராது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்மாவில் வந்து உங்களுக்கு இந்த ஆல்டோ அண்ட் வேகனாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு கிளஸ்டர் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும், ப்ளஸ் ஸ்பீடோ மீட்டர் வந்துடும், ப்ளஸ் அதுக்கான அந்த எம்ஐடி கிளஸ்டரும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ட்ரிப் அண்ட் இன்ஃபோ பட்டன் பார்த்தீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச், ஃபியூல் எக்கனாமி எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, டிரைவிங் டைம் பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ அண்ட் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸுமே இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு பர்டிகுலராக வந்துடும். ஸோ ஏர் பேக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் டிரைவர் சீட்டில் ஒன்று வந்துடும். ஸோ கோ பேசஞ்சருக்கு ஒன்று வந்துடும். அதே மாதிரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் டோர் பேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது மிரர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சைட் மிரர்ஸ் மோட்டரைஸ் மிரர் தான். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் டச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 சைடுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் பவர் விண்டோஸ் 4மே பவர் விண்டோ தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிப் அண்ட் இன்ஃபோ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்னே தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் லோ பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் யூனிட், ஃபியூல் எக்கனாமி, லாங்குவேஜ், ஃபியூல் ரிசெட் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இது ஒரு தடவை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபியூல் எக்கனாமி இந்த ரேஞ்ச் இந்த இதுக்கு வந்துடும். இன்டீரியரில் இதையும் பார்த்துடலாம். நமக்கு வந்து ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஏதாவது நம்ம சின்னதாக ஏதாவது பொருள் வைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். அண்ட் அகைன் இங்கே கீழே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டீசெண்டாக அவங்க வந்து நீட்டாக வந்து லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது ரொம்ப சின்னதாக பொருள் நம்ம வச்சுக்கலாம். இங்கே இந்த ஏசி வென்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் சாக்கெட் வந்து நமக்கு இந்த சார்ஜிங் போகிறதுக்கான போர்ட்டல் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து யூஎஸ்பி நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட்கான அந்த இதுவுமே சுவிட்சஸ் இங்கே வந்துடுது. இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ லாக்மே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த 20 கிலோமீட்டர் போகிறப்ப ஆட்டோ லாக் ஆயிடுது, ஸ்பீட் சென்ஸ் ஆகி. ஸோ வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் நமக்கு என்ன சவுண்ட் வருமோ அதே தான் கேபின்குள்ளே நமக்கு நல்லா சவுண்ட் கேட்குது. என்ஜின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கே சீரியஸ் சேம் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டில் கொடுத்துருந்தாங்க, பலினோவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பலினோவில் இப்போ லேட்டராக அவங்க அந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இப்போ ஷிஃப்ட்லையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கே சீரியஸ் விவிடி இன்ஜின். இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 82 bhp அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 130 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருந்தாங்க. பலினோலையும் ஷிஃப்ட்லையும் இந்த இன்ஜின் பிளேஸ் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஓட்டுறப்ப ஒரு இது பியூர்லி பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ஓரியன்டாக தான் இந்த இன்ஜின் நமக்கு செஞ்சிருந்தது. ஸோ பலினோ அண்ட் ஷிஃப்ட்டில் நம்ம ஓட்டுறப்ப சின்னதாக ஒரு லேக் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த வண்டி ஓட்டுறப்ப என்னன்னா சடன் பிக்கப் கிடைக்குது, ஒரு பாக்கெட் ராக்கெட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வண்டியோட பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் நாளுக்கு இன்ஜின் ரம்பிள் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்டிங்கும் அந்த இன்ஜினுமே நல்லா குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த வண்டியில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் மைலேஜ் பொறுத்தவரையிலுமே மைலேஜுமே 18 to 18.5 வந்து நல்ல மைலேஜ் உங்களுக்கு தருது. ஸோ இப்போ சிட்டிஸில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 16.5ன்றது கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே நீங்கள் எடுக்கலாம் அந்த மைலேஜ். ஸோ வெளியே நீங்கள் வந்து ஒரு ஹைவேல ஒரு 120, 140 அந்த ரேஞ்ச் நீங்கள் போகிறீங்க, அந்த ரேஞ்ச் வரை ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஒரு கிராஜுவல் ஸ்பீடாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணாமல் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா 18.5 to 19ன்றது ஷோராக எடுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து செக் பண்ணால் ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து அந்த மைலேஜ் வரையும் கிடைச்சது கிராஜுவலாக ஓட்டுனதுல. ஸோ அதே மாதிரி ஸ்பீட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஹையஸ்ட் நான் சொல்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா 120, 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் ஓட்டுங்க. அதுக்கு அபோவ் போனோம் அப்படின்னா பிரேக்கிங்குமே சரி வண்டியில் கொஞ்சம் அது வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருக்குது. பட் மற்றபடி ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிராஸ் ஆகும்போதே வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஸ்டேரிங் எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. 140 வரையும் ட்ரை பண்ணி பார்த்தேன்,
நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த பிரேக்கிங் இதெல்லாமே வண்டியில் வந்து அந்தளவு ஒரு ட்ரஸ்டபுளாக இல்லை. டிரைவர்ஸ் ஓரியன்டாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நல்லா பிரேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பீட்ஸ் நம்ம போகிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வண்டி கொடுக்க மாட்டேங்குது. இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா, வண்டியோட நான் ஏன் அந்த ஸ்பீட்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா, நான் என்கரேஜ் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரேட்டிங் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் இக்னிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒண்ணுதான் இந்த வண்டியில வந்து நம்ம கன்சிடர் பண்ற வேண்டிய விஷயமா இருக்கு. மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட் ப்ராடக்ட்னே சொல்லலாம் மாருதியில இருந்து. ஸோ இது ஒரு நெக்ஸா ப்ராடக்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ சிட்டியில ஓட்டுறீங்க, ஒரு நியூ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு ரொம்ப குட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். நான் கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து i10 போகலாம். ஸோ இந்த மாதிரி காம்பாக்டா நீங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. டாடா பஞ்ச் இருக்கு, இந்த மாதிரிலாம். ஸோ இக்னிஸ்மே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் உங்களுக்கு. ஸோ சிட்டிலலாம் எங்கே வளைச்சி ஈஸியாக ஓட்டினாலுமே ஈஸியாக உங்களால திருப்பிக்க முடியுது. இதோட ஸ்டாண்ட்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள உட்காந்தோம்னா டிரைவருக்கு வந்து ஒரு எஸ்யூவில உட்கார அந்த ஃபீல் தான் கிடைக்கும். இப்போ ஷிஃப்ட்ல உட்காந்தாலோ பலினோல உட்காந்தாங்களோ உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கும். பானட் வியூ இதெல்லாம் நீங்க பயப்படுவீங்க புதுசாக ஓட்டுறவங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸே உட்காரது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு எஸ்யூவி ஓரியன்டாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ எஸ்யூவி டைப்ல தான் இருக்கு வண்டி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓட்டுறப்ப நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ரிவர்ஸ் கேமரா வந்து நீங்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. ஈஸியா நீங்க ரிவர்ஸ் எடுக்கலாம், ஈஸியா யூட்டர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்க்கிங் வைஸ் ஆகட்டும், இல்ல சிட்டியில வந்து அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல ஓட்டுறதாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறக்கு. அண்ட் மைலேஜ், மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே எக்கனாமிக்கலா உங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த வண்டி. ஸோ அதனால ஒரு நல்ல சாய்ஸ். ரொம்ப அண்டர்ரேட்டடா இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டி எடுக்காம இருக்காங்க. ஆனா வண்டி வந்து ப்ராடக்ட் நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தா தான் இருக்கும். இதுல வந்து அந்த உங்களுக்கு என்ன சொல்றது, டியூவல் டோன் ஆப்ஷன், கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நிறைய இருக்கு. அந்த ப்ளூ வேரியன்ட் இருக்கு, பிளஸ் ரெட் இருக்கு, ரெட் வித் பிளாக் டோன், இந்த டியூவல் டோன். ஸோ இதெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா வண்டி பாக்குறதுக்கே கிட்டத்தட்ட வந்து அது எப்படி சொல்றதுன்னா, இது கம்பேர் பண்ண விரும்பல நானு. கிட்டத்தட்ட ஒரு மினி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அவுட்டர் பாடியிலயும் சரி, இன்டீரியர் பார்க்கவுமே உங்களுக்கு ஒரு நல்ல கிளாசிக் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் டிரைவ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். ஸோ பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பிரேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி அப்படியே நம்ம பின்னாடி இருக்குது. ஸோ 82 bhpன்ற மாதிரியே இல்லை. மேபி வண்டியோட வெயிட் வந்து நமக்கு அந்த 860 kgs இருக்குன்றதுனால நமக்கு இந்த குட்டியான கம்பார்ட்மெண்ட்ல இந்த இன்ஜின் பிளேஸ் பண்ணிருக்கனால நமக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பின் பாயிண்ட்ல நிறுத்தக்கூடிய அந்த அக்யூரசி உங்களுக்கு இருக்கும். பட் அதே மாதிரி ரெய்னி டைம்ல இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த பிரேக்கிங் சென்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஒரு கிரிப் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷிஃப்ட் படம் ஓட்டி இருக்கேன், அதுலேயும் சரி பலினோ கிளான்ஸா. ஸோ இதுல எல்லாமே அந்த பிரேக்கிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இருக்கு. மற்றபடி பாருங்க, இப்போ அந்த 4th கியர்ல நான் மறுபடியும் ஆக்சிடென்ட் பண்றேன். ஒரு 3000 RPM ரீச் அப்படியே இது பண்ணும்போதெல்லாம் வண்டி அப்படியே இன்ஜின் நல்லா அந்த ஒரு 3 சிலிண்டர்ல என்ன ஃபீல் வருமோ, ஸோ அந்த ஒரு ஃபீல் நமக்கு அந்த இன்ஜின் நாய்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். 3 சிலிண்டர் ஃபீல் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு பிக்கப் இதெல்லாமே. இது 4 சிலிண்டர் பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கு. நான் இன்ஜின் சவுண்ட் மட்டும் 3 சிலிண்டர் மாதிரி நமக்கு வருதுன்றது சொல்றேன். அண்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இறங்குறோம் அப்படின்னா உள்ள பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஒரு ஹேட்ச்பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷிஃப்ட் அண்ட் பலினோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறி இறங்கும்போது உள்ள அந்த இம்பாக்ட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் பெருசாக இல்லை. இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி கான்செப்ட்ன்றதுனால உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் விட்டுட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து 180 mm வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறதுனால அதுவுமே ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால தைரியமாக நம்ம வந்து நிறையா இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மண் ரோட்ல இறக்குறோம், குண்டு குழியமா இருக்குனாலுமே நீங்க ஈஸியா அதுல வந்து கான்ஃபிடென்ட்டா உள்ள விட்டு இறக்கி நீங்க ஓட்டிட்டு போற மாதிரி தான். இந்த வண்டி யாராவது கன்சிடர் பண்றீங்க, இப்போ புதுசா
புதுசாக எடுக்கணும்னு ஒரு சாய்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து இக்னிஸ் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 6 lakh அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன் ரோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் வந்து ஒரு 7 அந்த ரேஞ்ச் வரலாம் உங்களுக்கு வரும். ஆன் ரோட் உங்களுக்கு வரும். இப்போ 680 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு பேசிக் சிக்மா வரும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜீட்டா வேரியன்ட் இன்னைக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 2024ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8,38,000 சம்திங் வருது ஆன் ரோட். உங்களுக்கு இக்னிஸ் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வேல்யூ ஃபார் மணியா இல்லையா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியராக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எக்னிஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த சர்வீஸ் காஸ்ட்லாம் என்ன ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வரையும் நியர்லி 48 ஓடி இருக்கு வண்டி. ஸோ அடுத்து நான் வந்து ஒரு 50 above நான் போகிறப்ப என்ன எனக்கு சர்வீஸ் காஸ்ட் ஆகுது அந்த மாதிரியான வீடியோஸும் நான் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய், மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.